ஸோ கைஸ் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 90% ஆஃப் பீப்புள்ஸ் 100 அவுட் ஆஃப் 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு நினைக்கிறதும் ப்ரீஜட்ஜ் தான். அந்த இடத்துல இன்னொருத்தனால நம்ம ஃப்ரெண்டாலேயோ அந்த விஷயம் வந்து முடியாது அப்படின்னு நினைக்கிறதும் ப்ரீஜட்ஜ் தான். ஸோ வந்து இந்த ஒரு விஷயம் எங்கே கண்டினியூ ஆகுது அப்படின்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுது மெயினாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சரிங்களா, நம்ம ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த இடத்துல இதால் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயந்தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ரீஜட்ஜ். இதை வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணும்போது இது ஒன்றால் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்கள பார்த்தும் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஆனால் எதுக்கு நம்ம ப்ரீஜட்ஜ் பண்ணணும்? நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வே ஆஃப் திங்கிங்கை மாற்றி நம்மளால் ஏன் இது பண்ண முடியாது அப்படின்னு ஏன் நினைக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. முடியாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் நினச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே முடியாது தான். கரெக்டுங்களா? கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயமாச்சு, 100ல் ஏதாவது ஒரு விஷயமாச்சு அந்த இடத்துல நீங்கள் முடியும்னு நினச்சி ட்ரை பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஜஸ்ட் நீங்கள் இந்த வே ஆஃப் திங்கிங்கை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ரீசர்ச் பண்ணுறதை விட்டுட்டு என்னால் இது பண்ண முடியும், இது பண்ணிட்டா ஒரு வேலை இது நடந்துட்டா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் லாஸ்ட்டாக நீங்கள் நேற்று கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி காலையில் போய் உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வே ஆஃப் திங்கிங்கை மாற்றி அந்த இடத்துல நம்ம போயிட்டா எப்படி இருக்கும், நம்ம பண்ணிட்டா எப்படி இருக்கும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டா எப்படி இருக்கும், நம்ம அந்த ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு கிளியரன்ஸ், ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது? அப்படி தான் நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்க போதா? நீங்கள் உங்களை பற்றியே பாசிட்டிவாக யோசிக்கல அப்படின்னா மற்றவங்க யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் யோசிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எப்போவுமே இருக்க போகிறது நீங்கள் தான். அதனால் உங்களை நீங்கள் மற்றவங்களை விட்டுருங்க. மற்றவங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளும் கெடுறதை தாண்டி மற்றவங்களையும் கெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த ப்ரீஜட்ஜும் அதே ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியாது, அதை நினச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்களாலும் இவனாலையும் எப்படி இது பண்ண முடியும், நம்மளாலே பண்ண முடியல இவனால எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசி அவனையும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அவனும் அந்த இடத்துல ஒரு விஷயமும் ட்ரை பண்ணாமல் இருந்துருவான். அப்போது நம்ம டிமோட்டிவ் ஆகிக்கலாம், அது நம்மளோட செல்ஃபில் ஓகேங்களா, நம்மளோட தனிப்பட்ட முறையில் நம்ம தான் அந்த இடத்துல நம்மளை திருத்திக்கணும். ஆனால் மற்றவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிமோட்டிவ் பண்ணணுங்கிறது நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது ஓகேங்களா. அவங்க டிமோட்டிவ் ஆகணுங்கிறதும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம எதுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணணும்? நம்மளை வந்து ப்ரீஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு வே ஆஃப் திங்கிங்கை மாற்றி நீங்கள் அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும்.